அது சொல்லப்பட்ட வார்த்தை அதுவே ஒரு பொய்யான வார்த்தை. திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசம் இல்லை என்பவர்களே, திரும்ப இந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் கொடுக்கிற ஒன்று அது குறைவில்லாதது. ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. நத்திங் will satisfy except God's word. தேவனுடைய வார்த்தையை தவிர, தேவன் கொடுப்பதை தவிர இந்த உலகத்திலே எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாது. எனவே திரும்ப சொல்லுகிறேன், கடந்த காலத்தை நேசிக்க வேண்டாம், கடந்த காலத்தின் சம்பவம் நேசிக்க வேண்டாம். நல்ல சம்பவம் நேசியுங்கள், அவன் கடந்து வந்த பாதைகள். ஆனால் இந்த மோசமான அந்த உறவுகள், அது ஜஸ்ட் forget it. அது ஒரு கெட்ட கனவு, விட்டு விடுங்கள். அது உண்மைதான், ஆனால் அதிலிருந்து தேவனை வெளியே கொண்டு வருகிறார். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:13 கடந்த காலத்து அனுபவங்கள் கசப்பானது. யாத்திராகமம் 1:14 அந்த வார்த்தை படிக்கிறேன். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், கடினமான வேலை, வயலில் செய்யும் சகல வேலைகளாலும் ஜீவனின் கசப்பாக்கினாள். இது உண்மை அல்லவா? ஏழ்மை, வறுமை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். நீங்கள் வசித்த அந்த வீட்டுக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க. மண்மேடு, குப்பை மேடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்தினார்கள். 3 சொல்லுகிறேன். அதாவது கடினமான வேலை, கொடுமையான வேலை, கசப்பான வேலை. ஆனால் தேவன் தந்தது நலமான, விசாலமான, பாலும் தேவை ஓடுகிற, நன்மைகளை தருகிற ஒரு தேசத்துக்குள்ள மூலையை கொண்டு வந்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்களேன். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், கசப்பான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய இரக்கம், தேவ தயவு உங்களை என்னையும் அதிலிருந்து தூக்கி எடுத்தது. தூக்கி எடுத்த தேவனை மறந்து விடாதிருங்கள். தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு நன்றியாயிருங்கள். தூக்கி எடுத்த தேவனை குற்றப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு உண்மையா அதுதான். எவ்வளவு பேர் உதவி செய்கிறோம், அதை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏனால் பொது வழியிலே குற்றப்படுத்துகிறார். அன்றைக்கு அந்த உதவி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் இல்லை. அது ஊழியமா இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற அந்த அவருடைய ஸ்தானம் இருக்கலாம். இன்னைக்கு இது பாஸ்டர்ஸ். ஒரு காலத்துல ஒன்றும் இல்லை, கடினமான வேலை, கசப்பான வாழ்க்கை, கொடுமையான வேலை. ஒரு நிலைக்கு வந்த உடனே கம்ப்ளைனிங், மர்மரிங், பட்டிமன்றங்கள். பட்டிமன்றம் போடலாம் பரவாயில்ல, நன்மை செய்தவருக்கு தீமை செய்கிற ஒரு உலகம். தேவன்